ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெரைன் வேர்ல்ட் ஃபிஷ் அக்வாரியம் பார்ட் 9 கல் மீன்கள் போகிறோம். இந்த மாதிரி வித்தியாசமான மீன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வித்தியாசமான மீனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது நிறையா பேர் இந்த மீனை பற்றி தெரிஞ்சிருக்க மாட்டீங்க, சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படியான ஒரு புதுவிதமான மீன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மீனுன்னு சொல்கிறீங்க, ஆனால் எங்கே மீன் இருக்கு? வெறும் கல் மாதிரி எதையோ ஒன்று தானே காமிக்கிறீங்கன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இதுக்கு பேர் தாங்க ஸ்டோன் ஃபிஷ். இது கல் கிடையாது, இது மீன். பாருங்க, அதுக்கு கண் இருக்கு. அடுத்த கிளிப்ல பார்த்தீங்கன்னா அதுக்கு பல்லு இருக்கிறதையும் நீங்க பார்க்க முடியும். இந்த வீடியோல நீங்க இந்த மீனை பத்தி தான் ஃபுல்லும் போறீங்க. இந்த மீனோட நன்மைகள் என்ன, இந்த மீனோட தீமைகள் என்ன, இது எந்த இடத்துல இது வாழும், இது எப்படிப்பட்ட தன்மை வாய்ந்தது, இதனுடைய தனித்துவம் என்ன, தனி சிறப்பு என்ன அப்படிங்கறத எல்லாத்தையும் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி புதுசா பாக்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நீங்க கொடுக்குற சப்ஸ்கிரைபும் லைக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இது மாதிரி வித்தியாசமான மீன்கள், வித்தியாசமான வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ளார போகலாங்களா. உலகிலேயே மிக விஷத்தன்மை உள்ள மீன்களில் ஒன்றான மீன் தாங்க இந்த கல் மீன். இந்த மீன் எங்க வாழும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தோ பசிபிக் கடல்ல தான் இது வாழுங்க. இது பாறைகள் மற்றும் பாறை போலவும் பவள பாறைகள் மாதிரியும் உடலு அமைப்பு இதுக்கு இருக்குங்க. கல் மீன்கள் விஷ சுரபிகளுடன் இணைக்கப்பட்ட 13 கூர்மையான முதுகெலும்புகள் கொண்டுள்ளன. கல் மீன்களை நம்ம தெரியாம மிதிச்சிட்டோம் அல்லது கையாளும் போது இந்த முதுகெலும்புகள்ல இருந்து நமக்கு கொடிய விஷங்கள் கக்கக்கூடியது. அதனால நமக்கு என்னென்ன வலிகளும் வேதனைகளும் ஏற்படும்னு பார்க்கலாங்களா. என்னென்ன வலி வேதனைகள் நமக்கு ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடுமையான வலி ஏற்படும், அந்த இடம் வீக்கம் வரும், பக்கவாதம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் நம்ம சரியா கவனிக்காம விட்டோம் அப்படின்னா, சிகிச்சை அளிக்காம விட்டோம்னா மரணத்தை கூட சென்றடைகிற அளவுக்கு இதோட விஷத்தன்மை இந்த மீன்களிடம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. இந்த கல் மீன்கள் பெரும்பாலான நேரத்துல இது அசையாம பாறை போல ஒரே இடத்துல தாங்க இருக்கும். இதுக்கு உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன மீன்களும் ஒட்டு மீன்களும் தான் இதை உணவா எடுத்துக்கோங்க. இந்த கல் மீன்கள் இடத்துல ஒரு சிறப்பம்சம் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீன்கள் எல்லாமே உங்களுக்கு தண்ணியை விட்டு வெளியே வந்தா இறந்துரும். அது எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைங்களா. ஆனா இந்த கல் மீன்கள் 24 மணி நேரம் வர தண்ணீர் இல்லாம தண்ணீருக்கு வெளியேவும் உயிர் வாழும் தன்மை கொண்டது. கல் மீன்கள் மிகவும் ஆபத்தானது என்றாலும் கல் மீன்கள் ஆக்ரோஷமானவை அல்ல. மேலும் தன்னை ஆபத்திலிருந்து தற்காத்து கொள்ளுவதற்காக மட்டுமே கொட்டுகின்றன. உடல் ரீதியாக கல் மீன்கள் சுமார் 40 சென்டிமீட்டர் 16 அங்குலம் நீளம் வரை வளரக்கூடியவை மற்றும் இவற்றின் மாறுவேடத்தை மேற்படுத்தும் மருக்கள் போன்று வளர்ச்சியுடன் கூடிய புள்ளிகள் கொண்ட கரடு முரடான தோல் அமைப்பு கொண்டுள்ளவை. இவற்றை வேட்டை முறை வேகத்தை விட திருட்டுத்தனத்தை நம்புகிறது. இந்த மீன்கள் தன் இரையை சென்றடைய எவ்வளோ வினாடிகள் எடுத்துக்கொள்ளுதுன்னு தெரியுங்களா? 0.015 வினாடிகளில் இரையை சென்றடைந்து விடும். கல் மீன்களை பற்றி இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த வீடியோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுங்களா?
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்களா? இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க விரும்புகிறீங்களா? அப்போ நீங்கள் மறக்காமல் ஒரு